தலைவா இப்போ சிஎம் ஆவாரா, எதிர்க்கட்சி தலைவர் ஆவாரா, இல்லை ரீஎலெக்ஷன் ஆகுமான்றது எங்களுக்கும் கிளாரிட்டி இல்லை. நான் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்னு தலைவர் மாதிரி சொல்லலாம். பட் ஸ்டில் நாங்கள் நம்புறது ஆட்சி அமைப்பாருன்றது தான். இப்படி என்னோட கேள்வி என்னன்னா, இங்கே ரெண்டு விஷயமான ஒரு விஷயம் பார்வை இருக்கு. அவர் ஆதரவு கேட்டது எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிஜேபியை எதிர்த்து அரசியல் பண்றவங்க தான். காங்கிரஸா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாமே. அவங்க இதுக்கு இவ்வளவு நாள் டிஎம்கே கூட்டணியில் இருந்தாங்கன்னா பிஜேபிக்கு எதிராக இருக்கணும். இப்போ அவரும் அதை தான் ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. மோரோவர் இவங்களுக்கு வெறும் எதிர்ப்பு அரசியல் மட்டும் கிடையாது, ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும்னு அவங்க கேட்டிருந்தாங்க. அதை டிஎம்கே அப்பயும் தெளிவா சொல்லிட்டாங்க, அது என்னைக்குமே நடக்காது. ஆனா அதை தாண்டி அவருக்கு முன்னாடியே அவர் சொன்ன மாதிரி அவர் செய்யறாரு. ஆனா காங்கிரஸ் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம தான் வந்திருக்காங்க. நானே கேட்கறேன்னா, திரு விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், அவங்களோட மக்களுக்காக தானே வந்திருக்காங்க. அவங்க மக்கள் அவங்களோட கனவு என்னன்னா, அவங்கள சார்ந்த சமூகத்தை உள்ள கூட்டிட்டு போய் அமைச்சர்களை உட்கார வைக்கணும்ன்றது தானே. அதை அவர் கைப்பிடிச்சு கூட்டு போறாரு. நீங்க இது வரைக்கும் பண்ண யோசிச்ச விஷயத்த அவர் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, பொது தொகுதியில நிப்பாட்டி அவங்கள ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்கி கண்டிப்பா அமைச்சரவையில இடம் கொடுப்பாரு. நீங்க அவர் கூட கூட்டணியிலே இப்ப இல்லைனாலும் நீங்க ஆதரவு கொடுத்தாலும் அதை தான் அவர் பண்ண போறாரு. அப்போ இத்தனை வருஷ கனவு நிறைவேறதுக்கான கண் கூட ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்ல. அதை பண்றதுக்கு, தயங்குறதுக்கு, யோசிக்க வைக்கிறதுக்கான விஷயம் என்ன? அப்ப இவங்க திமுகவுக்கு லாயலா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல இவங்க கட்சி ஆரம்பிச்சு இவங்க சமூகத்துக்கு இவ்வளவு நாள் நாங்க என் மக்களுக்காக தான் இருக்கேன்னு சொன்னா மக்களுக்காக உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க? மக்களுக்காக உண்மையா இருந்தா இந்நேரம் விஜய் ஆட்சி அமைச்சிருப்பாரு. அப்போ மக்களுக்காக உண்மையா இல்ல. இன்னும் பிஜேபி பிடி ஆர்எஸ்எஸ் கைக்கூலி இப்படியே சொல்லிட்டு இருக்கறனால இவங்களுக்கு எந்த விதமான பிரதிபலனும் கிடைக்க போறதும் இல்ல. பிசிகாவோட கட்சிக்குள்ள இருந்தே அவங்களுக்கு விஜய்க்கான ஆதரவு குரல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாசிபிலிட்டின்றது இவங்க 6 பேரும் அவங்க ஆதரவு கொடுத்தாங்கன்னா ஆப்வியஸ்லி விஜய் ஆட்சி அமைச்சிருவாரு. நீங்க ஆதரவு கொடுத்தாலும் என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு அவர் விஜய் பண்றது பிஜேபியோட கைக்கூலித்தனமா இருந்ததுன்னா ஆதரவு வாபஸ் வாங்கிட்டு போங்க, அவர் ஆட்சி கலைஞ்சிரும்ல. உங்களுக்கு அது பாசிபிலிட்டி இருக்குல்ல, உங்ககிட்ட தானே அதிகாரம் இருக்கு. இவ்வளவு நாள் நீங்க எடுத்துட்டு தானே உங்களோட அதிகாரத்துக்கிட்ட ஆட்சி வரணும்னு நினைக்கிறீங்க. லிட்டரலி இப்போ நீங்க நினைச்சாதான் எந்த கட்சி ஆட்சி அதிகாரத்துல உட்கார முடியுன்றது உங்ககிட்ட இருக்கு. அப்ப அதை நீங்க இது வரைக்கும் யாருக்காக பாடுபட்டீங்களோ அவங்க மக்களுக்கு எதிராக அரசியல் பண்ணவங்க கூட போய் சேர போறீங்களா, இல்ல அவங்களுக்கு எதிர்த்து அரசியல் பண்ணணும், அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிற கட்சி கூட சேர போறீங்களான்றதான் எங்க விஷயம். எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் ஆளுங்கட்சியா வந்தாலும் சரி, எதிர்கட்சி வந்தாலும் சரி, இல்ல எல்லாத்தையும் கலைச்சிட்டு ரீஎலெக்ஷன் வந்தாலும் சரி, நாங்க இது அரசியல் தேர்தலை எதிர்கொள்ள தயாரா இருப்போம். ஆனா யாருக்காக நீங்க இந்த கட்சி ஆரம்பிச்சேன், அவங்களுக்காக தான் உழைச்சேன், அவங்களுக்காக தான் நீ நிக்கிறேன்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களான்றது உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. மதசார்பற்ற கட்சின்னு சொல்லணும். மதசார்பற்ற கூட்டணியில தான் அவங்க தொடர்றாங்க. ஏன் தொடர்றாங்க? இப்போ ஏன் ஸ்டாலினோட சேர்ந்திருக்காங்க? காங்கிரஸ் எங்க இருக்கோ அங்கெல்லாம் தான் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறாங்க டிஎம்கே. லிட்ரலி அவங்க இருந்தா பிஜேபி உள்ள வராது, பிஜேபி கூட அவங்க கூட்டணி வைக்க முடியாது. மக்களுக்கு அதுதானே நம்பிக்கை. இங்க ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான நம்பிக்கை என்னன்னா காங்கிரஸ் இருந்தா பிஜேபி உள்ள வராது. இப்ப காங்கிரஸ் எங்க இருக்கு? அப்ப இவ்வளவு நாள் காங்கிரஸ் தேவைப்பட்டது எதுக்காக? அப்ப காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் அவங்க தான் மதசார்பற்ற கூட்டணின்றாங்க. இப்ப காங்கிரஸ் வெளியில வந்து மதசார்பம் இல்லாம போயிருச்சா? பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்ல தோணுதா? அப்ப இவ்வளவு நாள் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப மக்களுக்கான அரசியல் அது கிடையாதுல்ல. அப்ப நீங்க மக்களுக்காக அரசியல் பண்ணல, அதை தானே காட்டுது. விசிகா திருமாவளவனோட அடிப்படை கொள்கை என்ன தெளிவா? அவங்க மக்களை அமைச்சர்களை கூட்டு போகணும், அவங்களுக்கான நியாயத்தை, அவங்களுக்கான பங்கீட பெற்றுக் கொடுக்கணும் தான். அதைத்தானே அவர் தரேன்றாரு. அதுக்கு மேல என்ன வேணும்? இல்ல, இவர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அதாவது எலெக்ஷன்ல பிரச்சாரத்துல பேசும்போது கூட்டணி கட்சிகளா உடஞ்சு கண்ணாடிங்க கிழிஞ்சு துணி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுக்கு இவங்க பேசாத தலைவர் ஆர்எஸ்எஸ் கைப்பிள்ளை நிறைய போற தலைவர் ஆர்எஸ்எஸ் கைப்பிள்ளை தேவைப்படும் போது அவங்க சரி, இவங்க பேசாத அவரு ஆர்எஸ்எஸ் கைப்பிள்ளைன்னு சொன்னீங்களே, அதை விட கேவலமா யாரையும் கேவலப்படுத்த முடியாது. அப்படியே அதே மாரி தானே ஆதரவு கேட்டாங்க. அவங்க தான் ஆதரவு கேட்டாங்க. உங்ககிட்ட நீங்களா போற அவங்க தானே ஆதரவு கேட்டாங்க. அப்ப ஆதரவு கேட்கிறப்போ அவங்க எதுக்காக முதல்ல காங்கிரஸ் கூட்டணியில நினைச்சாங்க? உங்களுக்கு நம்பிக்கை வரணும் தான். அந்த நம்பிக்கை அவங்க கை வச்சுட்டாங்களா? இப்ப மக்களே ஏன் கேள்வி கேட்கறாங்க? நான் என்ன கேட்கறேன் தெரியுமா, முதல்ல அவரை முதல்வரை உட்கார வைக்கிறதுக்கான விதி இருக்கா இல்லையா? ரூல் இருக்கு. நேரம் உட்கார வச்சிருக்கணும். 7 நாளோ 14 நாளோ அந்த கேப்ல அவரோட பெரும்பான்மையை அவர் சட்டமன்றத்தை தான் நிரூபிக்கணும். அதையே பண்ண விட மாட்டாங்க. அதுக்கான எதிர்ப்பு குரலே இன்னும் வரல. சரி, அதையும் மீறி ஆதரவு குரல் உங்ககிட்ட நேரடியாக வந்து கேட்டாச்சு. இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? விஜய் நேரடியா வந்து எல்லா காலில் விழுகணும்னா அப்படி எதிர்பார்க்கறாங்களா? அது அப்போ உங்களுக்கு ஈகோ தான் பிரச்சனை. அப்போ உங்களுக்கு மக்களோட அரசியல் தேவையில்ல. சரி, ஓகே, நீங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டீங்க, அவரால் அதிகாரத்தை நிரூபிக்க முடியல. இப்ப திமுக அதிமுக கூட்டணி இணைதுன்றாங்க, ஒரு பேச்சு இருக்கு. அதிமுக பிஜேபி கூட்டணி கூட்டிட்டு இருக்கு. இப்ப அதிமுக இணைஞ்சா இவ்வளவு நாள் திமுக சொல்லிட்டு இருந்ததெல்லாம் பொய்யாயிடாதா? அதிமுக சொல்லிட்டு இருந்ததெல்லாம் பொய்யாயிடாதா? அப்ப இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவங்க கூட கூட்டணி நினைச்சா அவங்க கை கோப்பாங்கன்னா அப்ப நீங்க இவ்வளவு நாள் பண்ணது எல்லாமே கார்பரேட் அரசியல் தான், மக்களுக்கான அரசியல் இல்ல. பூரா பயிலுமே ஃப்ராடத்தனம் தான் பண்ணிருக்கீங்க. இப்ப யாராவது ஒருத்த மேல வந்து உட்காந்துட்டு அவன் நல்லவன் காட்டுறதுக்காவது உங்களை தூக்கி போட்டு மிதிப்பான், உங்களுக்கு இருக்கிறது இல்லாம புடுங்குவான். அப்ப ஆப்வியஸ்லி அது வெளியில தெரிஞ்சுன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. எக்காரணத்தை கொண்டு அந்த சேம் சீட்ல உட்காரக்கூடாதுன்ற எண்ணம் தானே. இதெல்லாம் தோணுமா தோணாதா? இதெல்லாம் கான்ஸ்பிரசியாவே இருக்கட்டும். இதெல்லாம் கான்ஸ்பிரசி தேரி, இதெல்லாம் வதந்தி, ரூமர், என்னத்த வேணாலும் சொல்லுங்க, ரூட்டு மாஃபியான்னு கூட சொல்லிக்கோங்க. இந்த கேள்வி ஒரு பாமரனா ஓட்டு போட்ட எனக்கு தோணுமா தோணாது? 2021 திமுக நான் ஓட்டு போட்டேன், மாற்றம் வேணும் தான் ஓட்டு போட்டேன். எந்த அடிப்படையில மறுபடியும் அவன் வேணாம் தான் இவனுக்கு ஓட்டு போட்டேன். அப்ப இவன் வேணான்னு நான் அவனுக்கு ஓட்டு போடுறவன் இத்தனை வருஷம் எங்களுக்கு அந்த பாசிபிலிட்டி வாய்ப்பு இல்லாம ஓட்டு போட்டோம். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு கண் கூட ஒரு பாசிபிலிட்டி இருக்கும்போது அவருக்கு ஓட்டு போடுறோம். அந்த ஓட்டு போட்டவனே தற்கூரின்னு சொல்றீங்க.
நியாயமா விஜய் நீங்க நார்மலா விட்டு இருந்தாலே அந்த 2 சீட்ல இருந்து 10 சீட் தான் ஜெயிச்சிருப்பாரு. ஆனா நீங்க அவரை அடிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு அவரை சப்போர்ட் பண்ற அத்தனை பேரையும் தற்கூரி, முட்டா பைய, லூசு பைய, சினிமா ஃபேனு, ஜோம்பி கூட்டம்னு இஷ்டத்துக்கு அடிக்க மக்களுக்கு வெறுப்பு வந்தது தான் மிச்சம். இப்ப மக்கள் என்ன கேட்கறாங்க, திமுக, அதிமுக நீங்க போய் மக்கள் கிட்ட கேளுங்க. திமுக, அதிமுக கூட்டணி அணிஞ்சா என்ன அவங்க வந்து ஒரே இலையில பூத்த 2 செடி, இல்ல 2 செடியில பூத்த ஒரு இலை, அண்ணன் தம்பி இப்படி சொல்ல மாட்டான். கேவலமா அசிங்கமா கேட்பான். உனக்கு எதிராக தான் அவன் ஆரம்பிச்சா பண்ணான். இப்போ லிட்டரலி இதுல பிரச்சாரத்துல என்ன பண்ணாரு எடப்பாடி, பால்டாயில் குடிச்சவன்னாரு. அவர் என்ன சொன்னாரு, சின்னம்மா காலில் விழுந்தோருன்னாரு. எப்படிங்க 2 பேரும் இணைவாங்க? அப்போ இணைஞ்சா இப்ப தெரிஞ்சிடாதா? அவங்களோட அதிகாரத்தை, அவங்களுக்கு அதிகாரம் வேணும், அவ்வளவுதான். எங்களுக்கு மக்களாட்சி, மக்களுக்காக ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. 5 வருஷம் கொடுத்து பாருங்க, தப்பு இல்லையா? நாங்களே தூக்கி அடிப்போம். இப்போ ஒருத்தர் கத்தியால கேக் வெட்டினாரு, ராயபுரம் எம்எல்ஏ. யார் முதல்ல அடிச்சது? நாங்க தான் அடிச்சோம். அந்த வேலைலாம் வச்சுக்காதீங்க. லிட்டரலி நாங்க தான் அடிச்சோம். எங்களுக்கு அந்த அதிகாரமும் இருக்கு, எங்களுக்கு அந்த கோவமும் வரும். நீங்க குடுக்குற மாதிரி முட்டு கொடுக்க மாட்டோம். இப்பவே என்ன சொல்றாங்க, பிஜேபியோட முன்னால கூட்டணி வச்சோம் தானே, வெக்கமா இல்ல? இதுக்கு சோத்துக்கு பதிலா வேற ஏதாவது திங்கலாம்.